வெல்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் லியோ எம் சிவராமன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி டேட் 6 நவம்பர் 2025. கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் இருக்கார், கடகத்தில் குரு இருக்கார், சிம்மத்தில் கேது இருக்கார், துலாமில் சுக்கிரன் சூரியன் இருக்காங்க, விருச்சகத்தில் செவ்வாய் புதன் இருக்காங்க, கும்பத்தில் ராகு இருக்காங்க, மீனத்தில் சனீஸ்வரன் இருக்காங்க. இதுதான் கிரக நிலவரம். இப்போ மேஷ ராசிக்கு போயிடுவோம், பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வெற்றி பெருகும் நாளுங்க. மேஷத்துக்கு இன்றைக்கி ஒரு விதமான குழப்பங்கள்லாம் தீர்ந்து தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி வரும். மனசில் இருந்த ஒரு பாரம் நீங்கி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்க எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் நடக்கும். புது கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வெற்றி பெறும் நாள்ன்றதால சில முக்கியமான டீல்ஸ் இது மாதிரி சைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப உகந்த நாள். ஏன்னா சந்திரன் அங்கேயே இருக்கிறதால அவங்களோட தாயோட ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் இவங்களோட ஆரோக்கியமும் இம்ப்ரூவ் ஆகும். ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கி தனலாபம் கூடும் நாள். பொதுவாக ரிஷபராசிக்கு இன்றைக்கி பேச்சில் ஒரு தனித்தமான இனிமை கூடும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அதிகப்படும். ஒய்ஃபு குழந்தைங்களோட ஒரு நல்ல அனுசரணையான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். கடன் எதுனா நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது வராத மாதிரி இருந்த கடன்லாம் கூட இப்போ உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் கிரகங்கள் இப்போ இருக்குது. நீங்கள் எப்போவோ கொடுத்த கடன் கூட இன்றைக்கி வரத்துக்கு சான்ஸு நிறைய அதிகமாக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி முயற்சி எடுக்கணும். உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையால் நீங்கள் தரகு, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் புரோக்கரேஜு, ஷேர் புரோக்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வியாபாரம் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஒரு தெய்வ சிந்தனையெல்லாம் வரும். கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணெல்லாம் வரும். இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி புதிய முயற்சி எல்லாமே வெற்றி காணும் நாளுங்க. பொதுவாக மிதுன ராசிக்கு பழைய கவலைங்களை தூக்கி எறிஞ்சிட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய நாள் இன்றைக்கி. உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கார். உங்களுடைய மிதுனத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். லாபம் பெருகும் நாள். அதனால் பழைய செய்தியும் யோசிக்காதீங்க. புது முயற்சியை உடனே எடுத்து அதுக்கான வெற்றி காணுவீங்க கண்டிப்பாக. சகோதர சகோதரிகளோட உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களால நல்ல ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள், ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிரமாதமான நாள் இன்றைக்கி. அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கும். அவங்களோட முயற்சி ரொம்ப தீவிரமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல லாபம் அடைய வேண்டிய நாள், உற்சாகமான நாள். மேலும் இந்த நாளை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடும் நாள். கடக ராசிகளுக்கு பெரிய மனுஷர்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி நிறைய கிடைக்கும். அதனால் அவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் இன்றைக்கி. ஏதாவது ரொம்ப நாளாக சில விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா நிறைவேறதுக்கான நல்ல சான்ஸு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. நிதி நிலைமை டெஃபினட்டாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. கேஷ் ஃப்ளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் சிக்கனமாக இருந்தாங்கன்னா அவங்களோட கேஷ் ஃப்ளோ அவங்கக்கிட்ட இருக்கும். மேலும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய பெரியவங்க மூலிமா கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்களோட பிஸ்னஸ்க்கும் ஃப்யூச்சருக்கும் அது ஒரு நல்ல ஆதாயமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாள்னு சொல்லலாம். இந்த நாள் நல்லா இருக்குது. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கி எண்ணம் செயல் ரெண்டுத்துலேயும் ஒரு தெளிவான ஒரு இது தெரியும் உங்களுக்கு, பார்வை புரியும் உங்களுக்கு. உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கிறதால நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப கரெக்டாக அமையும் இன்றைக்கி.
உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு கையில் இன்றைக்கி சரளமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இவங்களுடைய எண்ணம் வந்து இன்றைக்கி செயலும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால சக்ஸஸ் ரேட் வந்து நார்மலாக இருக்கிற டைமை விட இந்த டைம் அதிகமாக இருக்கும். இந்த நாள் இவங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி பொதுவாக வந்து வெளியூர் பயணங்களால் வந்து வெற்றி கிடைக்குங்க. நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு சுகமான அனுபவம் கிடைக்கும். நீங்கள் போகிற காரியங்களில் ஜெயம். யாராவது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போகணுன்னு நினைக்கிறாங்க, ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். சில பேர் இன்றைக்கி ஆல்ரெடி கிளம்புறதுக்கு தயாராகவும் இருப்பீங்க. உங்களுக்கு விசா எல்லாம் கிடச்சிரும். மேலும் வந்து நிதி ஆதாயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சடனாக வந்து ஏதாவது எதிர்பார்த்த வருமானம் வந்து கையில் வந்து இன்றைக்கி மாட்டிக்கும். வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லோன் சேங்ஷன் இந்த மாதிரி விஷயம்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் வந்து ஒரு சுமாரான நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியது கிடையாது. உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. எங்கே ஒரு காரியத்துக்கு போகும்போதும் 1க்கு 2 தடவை நீங்கள் கொண்டு போகிற பர்ஸு, ஃபோனு இதெல்லாம் பத்திரமா பார்த்துங்க. வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க. தேவையான அளவுக்கு தண்ணீர், ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுங்க. இது வந்து சந்திராஷ்டமத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். தியானம் பண்ணுங்கள். இன்றைக்கி தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணமும் செயலும் வந்து இன்றைக்கி தெளிவாகிறதுக்கான சான்ஸ்கள் நிறைய இருக்குது. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. நல்லா இருக்குண்ணா. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வீட்டில் வந்து கணவரோட அப்பா அம்மா கிட்ட, சகோதரிகள்கிட்ட, வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் வந்து இன்றைக்கி ஒரு ஆதரவு பெருகும் நாள் உங்களுக்கு. வியாபாரத்தில் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எதிரிகள்லாம் வந்து உங்கள் முன்னாடி நிற்க முடியாது, துவம்சமாகி ஓடி போயிடுவாங்க. திருமண விஷயமாக வந்து ஏதாவது நீங்கள் முயற்சி எடுத்துருந்தீங்க, உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு முயற்சி எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. அதை இன்னொரு ஸ்டெப்பில் நீங்கள் பேசி கொண்டு போகலாம். நாள் நல்லா இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. தனுஷ் ராசி அன்பர்களே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளுங்க. வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெரிய அளவில் நீங்கள் பிளான் பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகும். வருமானம் இரட்டிப்பாகும். இன்வெஸ்ட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ, அப்புறம் வந்து இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நாளுங்க. பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பலனை நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்க முடியும். புதிய வழியில் வந்து உங்களுக்கு ஒரு சில வருமானங்கள்லாம் வர தொடங்கும். உங்களுக்கு வந்து கையில் வந்து காசு ரொட்டேஷன் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க. அதாங்க மெயினான விஷயம். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வெற்றி நிச்சயம். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளுங்க. மகிழ்ச்சி பொங்கும் நாள். உங்களை சுற்றி எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் சில நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி நடக்கும். குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், அதில் கலந்துப்பீங்க. நீங்கள் உங்கள் தாயாரோட உடல்நிலை வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் நல்ல முன்னேற்றம் வந்து இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. வீடு வாங்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லி எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு செயல் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறது, அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது, இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப நல்ல. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு டே வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பிரகாசமான நாளுங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தால் இன்றைக்கி நிறைய விஷயத்தில் நீங்கள் சாதிப்பீங்க. புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி வேலை செய்கிற இடம், பப்ளிக் ரிலேஷனில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து பெருசாக பயனடைவீங்க. இன்றைக்கி உடன் பிறந்தவர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒத்தாசையாக இருப்பாங்க.
எல்லா உதவிகளும் உங்களுக்கு செய்வாங்க இன்றைக்கி. அவங்ககிட்டேருந்து நீங்கள் உதவிகளை வாங்குவீங்க இன்றைக்கி. உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நிலைமை. மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுசரணையாக இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்லாம் இந்த நாள் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க. அதிர்ஷ்டலக்ஷ்மி உங்கள் கதவை தட்டுவாங்க இன்றைக்கி. நல்லா இருக்குது இன்றைக்கி நாள். அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கள்லாம் உங்களை வந்து சேரும் இன்றைக்கி. நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்த வேலையிலையோ இல்லை வந்து வெளி வட்டாரத்துலேயோ எதிர்பார்த்துருந்த நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அதை பற்றி உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. எதிர்பாராத தனவரவு இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்து இன்றைக்கி உங்களை வந்து சேருங்க. அது ஒரு நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சூப்பர் டே.